بسم الله الرحمن الرحيم تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين نبينا محمد بن عبد الله خاتم النبيين والمرسلين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما وارزقنا فهما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, கடைசி ஓரிரு தினங்களாக அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பது குறித்து பார்த்து வருகிறோம். அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பது எப்பொழுது அனுமதிக்கப்பட்டதாகும் என்பதற்கு உலமா பெருந்தகைகள் நமக்கு 3 நிபந்தனைகளை கொடுத்திருந்தாங்க. அதுல ஒண்ணு, நம்ம யாரை அழைக்கிறோமோ அவர் உயிரோடு இருக்கணும். இரண்டாவது, யாரை அழைக்கிறோமோ அவர் நம்முடைய வார்த்தைகளை கேட்கிற நிலைமையில் இருக்கணும், ஆஜராக இருக்கணும், கேட்கணும். அதே போல மூணாவது, நம்ம கேட்கிற விஷயம் அவங்களுடைய கட்டுக்குள்ள இருக்கணும், அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு மீறிய விஷயங்களாக இருக்கக்கூடாது. இதனுடைய இன்னொரு விளக்கமாக நேத்து தெரிஞ்சு வச்சிருந்தோம், இறந்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா? ஏன்னா கைருல்லாவை கேட்பது சம்பந்தமாக நம்ம முஸ்லிம்கள்ல நிறைய பேருக்கு இந்த ஒரு எண்ணம் இருக்கு, இவங்க இறந்துலாம் போகல, அல்லாஹ் சொல்லியிருக்காங்க இருக்காங்க, உயிரோட இருக்கிறாங்க, நபி சொல்லியிருக்காங்க இருக்கிறாங்க உயிரோட, அப்ப இறந்துலாம் போகல, அப்ப கேட்கலாம். ஆனா அந்த இறப்புன்றது வேற, அந்த உயிரோடு இருக்கிறது வேற. இதை பத்தி நேற்று படிச்சிருந்தோம். ஏன்னா தனித்தனி வாழ்க்கையாக பிரிச்சு பார்க்கும் பொழுது உலக வாழ்க்கையில யார் இறந்து போயிட்டாங்களோ அவங்ககிட்ட நம்ம கேட்கறதுக்கு எந்த ஒரு அனுமதியும் நமக்கு கிடையாது. இந்த உலக வாழ்க்கையில உயிரோடு இருக்கணும், அதை புரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து இங்க இரண்டாவது நிபந்தனையாக சொல்லப்பட்டுச்சு, அவங்க நம்ம சொல்ற வார்த்தைகளை கேட்கணும், அந்த தன்மை சக்திகள்ல அவங்களுக்கு இருக்கணும், இது சொல்லப்பட்டுச்சு. இதைத்தான் ஆலிம்கள் சொல்லுவாங்க, யகூனு ஹாதிரா, அவங்க ஆஜரா இருக்கணும், முன்ன இருக்கணும். அல்லது யகூன சாமிஆ, முன்ன இருந்தாதான் கேட்க முடியும் கிடையாது. இல்ல, இப்ப நம்ம பேசுற வார்த்தைகளை உங்களுக்கு கேட்க வைக்கணும்னா நீங்க முன்னதான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம கிட்ட இந்த மொபைலுடைய காலம் வந்துருச்சு. எவ்வளவு தூரத்துல எந்த நாட்டுல ஒரு மனிதன் இருந்தாலும் தாராளமாக ஈஸியா பேசிக்க முடியும், நம்முடைய வார்த்தைகளை கேட்க வைக்க முடியும். ஆக 2 விஷயங்கள் உள்ள அடங்கும். ஒண்ணு, நம்ம சொல்ற வார்த்தைகளை கேட்கிற நிலைமைக்கு முன்ன ஆஜரா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வார்த்தைகளை கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். இங்க புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்கல்ல, இங்க இருந்துகிட்டு கூப்பிடுவாங்க கவுஸ்ன்னு சொல்லி. அந்த கவுஸ்ன்னு யார சொல்லுவாங்க? ஷேக் அப்துல் காதர் ஜீலானி அலைஹி ரஹ்மத்துல்லாஹ், அவங்கள கவுஸ்ன்னு கூப்பிடுவாங்க. அவங்களுடைய கபர் எங்க இருக்குது? அவங்க கபர் இருக்குது பக்தாதுல. பக்தாதுல அடங்கி இருக்கிறவங்கள இங்கிருந்து கவுஸ்ன்னு கூப்பிட்டா அவங்களுக்கு கேட்குமா? உயிரோடு இருந்தாலே நம்ம கத்துனா கேட்காது, போன் பண்ணி தான் பேசி ஆகணும், வேற வழி கிடையாது. ஆக இறந்து போனவங்க, அடக்கம் செய்யப்பட்டவங்க இருக்கிறாங்க பக்தாதுல. பக்கத்து ஊர்ல இருந்தாலே நமக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, நமக்கு முன்ன இறந்து மண்ணுக்குள்ள கிடந்தாலே கேட்க வைக்க முடியும். அவங்க இருக்காங்க பக்தாதுல. ஆக அங்க அடங்கியிருக்கிற அந்த வலிமாருக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு உங்க குரலுக்கும் சக்தி கிடையாது. புரியுதா? அங்க அடங்கி இருக்கிற வலிமாருக்கு, அந்த ஷேக்குக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு உங்க குரலுக்கும் சக்தி கிடையாது. நீங்க இங்கிருந்து கூப்பிடுற குரல் அவர் அங்கிருந்தே கேட்டு பாருன்ற அளவுக்கு அவங்களுடைய செவிகளுக்கும் சக்தி கிடையாது. நம்முடைய குரல் பலவீனமானது, நம்முடைய செவியும் பலவீனமானது. இது எப்ப? உயிரோடு இருந்தா யோசிக்கணும். அவங்க உயிரோடே கிடையாது. புரிஞ்சுக்கணும், நம்ம யாரை கூப்பிடுறோமோ அவங்க உயிரோடு இருக்கணும், நம்ம வார்த்தைகளை கேட்கணும். இங்க நமக்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது சம்பந்தமாக குர்ஆன்ல ரொம்ப அழகா தெளிவுபடுத்தியிருப்பான். அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்கல்ல, இறந்திருப்பாங்கல்ல, அவங்கள நம்மால கேட்க வைக்க முடியாது. நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு கேட்காதுன்றது குர்ஆன் சுன்னா ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒண்ணு. அல்லாஹ் சொல்லி கொடுப்பான், இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, இறந்தவங்களை உங்களால கேட்க வைக்க முடியாது. யார் இறந்துட்டாங்களோ நீங்க சொல்ற வார்த்தைகளை அவங்க கேட்க மாட்டாங்க. என்னதான் நீங்க கத்துனாலும் அவங்க காது கிட்ட போய் நீங்க சொன்னாலும் உங்களால அவங்கள கேட்க வைக்க முடியாது. இப்ப நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது. நான் உயிரோடு இருக்கிறேன், நீங்க பேசுனா எனக்கு கேட்கும். இந்த கேட்கும் திறனுக்கே பல குறைகள் இருக்கு. கொஞ்சம் தூரமா போய் பேசினா கேட்காது, 2-3 பேர் ஒன்னா பேசினா கேட்காது. எனக்கு சளி வந்துருச்சு, கோல்டாச்சு, காது அடைச்சுக்குச்சுன்னா கூட பக்கத்துல இருந்து பேசினாலும் முழுமையாக கேட்காது. நம்முடைய செவிகளுக்கு குறைகள் இருக்கு. ஆக எவ்வளவு தூரம் இருந்தாலும் அவங்க நம்ம குரலை கேட்பாங்க. இந்த அவங்களுடைய கேட்கும் திறனுக்கு எல்லையே இல்லைன்றது அல்லாஹுடைய திறன் தானே. அல்லாஹுக்கு நாம் பார்த்தோம்ல, சமியா என்ற பெயர் இருக்கு அல்லாஹுக்கு. அவன் தான் கேட்பான். அவனுடைய கேட்கும் திறனுக்கு எல்லையே கிடையாது. அந்த ஒரு சிஃபத்தை நம்ம கைருல்லாஹுக்கு, அல்லாஹ் அல்லாத இந்த ஷேக் அப்துல் காதர் அவங்களுக்கோ, இல்ல ஹாஜா கரீப் நவாஸ் அவங்களுக்கோ, இல்ல தய்யிப் அன்சாரி பாபா அவங்களுக்கோ, மஹபூப் சுப்ஹானி அவங்களுக்கோ, இல்ல வாரிஸ் ஷா அவங்களுக்கோ, யாருக்கு நம்ம கொண்டு போய் செலுத்தினாலும் அது ஷிருக்கு தான். நான் மறுபடியும் இங்க ரிப்பீட் பண்ண விரும்புவேன், நாம யார நிப்பாட்டுறோன்றது இங்க பேச்சு இல்லை. அல்லாஹ்வுடைய தன்மைகளை நீங்க யாருக்கு கொடுக்குறீங்கன்றது பேச்சு இல்லை. அல்லாஹ்வுடைய தன்மைகளை அல்லாஹ் அல்லாத யாருக்காவது நீங்க கொடுக்குறீங்களா, அதுதான் ஷிர்க். நமக்கு நபிக்கு கொடுத்தா ஷிர்க் இல்ல, கல்லு கொடுத்தா ஷிர்க் கிடையாது. அல்லாஹ்வுடைய தன்மைகளை அல்லாஹ் அல்லாத யாருக்கு நீங்க கொடுத்தாலும் அது நமக்கு ஷிர்காகத்தான் பார்க்கப்படும். அல்லாஹ் இங்க சொன்னா, இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, இறந்து போனவங்களை உங்களால கேட்க வைக்க முடியாது. சரி, இந்த ஆயத்துடைய தஃப்சீர்ல முஃபஸ்ஸிர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்க மௌதா இறந்து போனவர்கள்னு சொன்னது காஃபிர்களை. அல்லாஹ் தஆலா காஃபிர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பான், ஒரு ஓமையை கொடுத்திருப்பான், இறந்து போனவங்க. இந்த விளக்கத்தை தஃப்சீரை கொண்டு இந்த தப்பான கொள்கை மக்கள் இருக்காங்கல்ல முஸ்லிம்கள், அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்க சொன்னது எல்லாம் இறந்து போனவங்களையும் கிடையாது, யாரு காஃபிர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் அல்லாஹ் சொல்லி இருக்கான். ஆக யாரு கேட்க விரும்ப மாட்டாங்களோ, நீங்க இஸ்லாம் பத்தி பேசினா எனக்கு கேட்க பிடிக்கலப்பா தள்ளிட்டு போறது, நீங்க இஸ்லாம் சம்பந்தமான வசனங்கள் எடுத்து காண்பிச்சா நான் பார்க்க பிடிக்கலப்பா கண்ணை மூடிக்கிறது, நீங்க என்கிட்ட இஸ்லாம் பத்தி பேச வரீங்கன்னா நான் நெருங்காம தள்ளி தள்ளி போறது, இப்படி இந்த விஷயங்களை யாரு கேட்க விரும்ப மாட்டாங்களோ அல்லாஹ் அவங்கள தான் இங்க சொன்னா, நீங்க என்னதான் கம்பல் பண்ணாலும் கேட்க வைக்க முடியாது. ஏன் முடியாது? அவங்க கேட்கிற நிலைமையில இல்ல. ஆனா அவங்க ஏற்கனவே குஃபர்ல திறமா இருக்கிறாங்க. அவங்க நீங்க கிட்ட வர்றது விரும்ப மாட்டாங்க, நீங்க சொல்றது எப்படி கேட்பாங்க? அல்லாஹ் சொன்னா இந்த மௌத்தா இறந்தவர்கள் சம்பந்தமாக அவங்க காஃபிர்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தானே தவிர இறந்தவர்கள் நார்மலா இறந்தவங்க எல்லாம் சொல்லல. இதை சொல்லி புரிய வைப்பாங்க, இறந்தவர்கள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாம இது நல்லபடியா விளங்கிக்கணும். இந்த அடக்கம் செய்யப்பட்டவர்கள் இந்த உலக வாழ்க்கையை விட்டு அடுத்த கட்டத்திற்கு பர்சகுடைய வாழ்க்கைக்கு நகர்ந்து போனவர்கள் அவங்க கேட்பாங்களா இல்லையான்றது ஒரு தனி டாபிக். இது இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அது பத்தின தெளிவுகளை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இது சம்பந்தமாக பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சில ஹதீதுகள் நமக்கு தெரியும், ஒரு சில ஹதீதுகள் நமக்கு இருக்குது. ஹதீதுகளும் சஹீஹான ஆதாரபூர்வமான நம்பகத்தன்மை உள்ள ஹதீஸ் தான். நபி சொல்லுவாங்க, நம்மளும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம்ல, அடக்கம் செய்யப்பட்ட பிறகு யாரு அடக்கம் செய்யப்படுதோ, யார் அடக்கம் செய்யப்படுறாங்களோ, அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அடக்கம் செய்யறவங்க எல்லாம் போவாங்கல்ல, அப்ப அடங்கி இருக்கிறவங்களுக்கு இங்க மேல நடந்து போறவங்களுடைய காலடி சத்தம் கேட்கும். ஹதீஸ் சரிதான். அடக்கம் செஞ்சுட்டு யாரு தள்ளி போறாங்களோ அந்த அடக்கம் செய்யப்பட்டவங்களுக்கு மேல நகர்ந்து போறவங்களுடைய கால் சத்தங்கள் கேட்கும், காலோசை அவங்களுக்கு கேட்கும். அப்ப இது என்ன சொல்லி புரிய வைக்க வராங்க? இறந்தவங்களுக்கு கேட்கிற தன்மை இருக்கு. ஏன்னா அடக்கம் செஞ்சாச்சு, உலக ரீதியாக உயிர் இல்ல அவங்க கிட்ட கிடையாது, பர்சகுல் வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. அடக்கம் செஞ்ச பிறகு நபியே சொல்லி கொடுக்குறாங்க, ஹதீஸ் நமக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். நபி சொல்லுவாங்க, இன்னல் மையித இதா உதிஅ ஃபீ கப்ரிஹி, மையித அவருடைய கபர்ல அடக்கம் செஞ்ச பிறகு இன்னஹு லயஸ்மஉ ஹஃப்க நிஆலிஹிம் இதன் ஸரஃபு, அடக்கம் செஞ்சிட்டு மக்கள் திரும்புவாங்கல்ல, அவங்க திரும்பி போகும் பொழுது இருக்கக்கூடிய காலடி சத்தங்களை
அந்த மையத்தை உள்ள இருந்து கேட்கும். அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது, இறந்து போனவங்க கேட்பாங்க, அடக்கம் செய்யப்பட்டவங்க கேட்பாங்க. ஹதீஸ் தஈஃப் கிடையாது. இது ஒண்ணு. அதே போல இன்னொரு சம்பவம் இருக்கு. பத்ருடைய போர்களத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில பத்ருல நிறைய காஃபிர்களுடைய தலைவர்கள் இறந்து போயிருப்பாங்க. 70 தலைவர்கள் கிட்ட இறந்து போயிருப்பாங்க பத்ரு போர்ல. அப்ப அந்த 70 தலைவர்களையும் இறந்து போனவங்களையும் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்த்து அது அந்த இடத்துக்கு பேர் சொல்லுவாங்க கலீபு பத்ர். பத்ருடைய பள்ளத்தாக்கு ஒரு கிணறுன்ற ஒரு பேர். அந்த கலீபு பத்ர்ல எல்லாம் இறந்து போன காஃபிர்கள் பிணங்கள் அங்க போட்டு நபி அந்த பிணங்களை பார்த்து பேசுவாங்க. யார பார்த்து? அந்த பிணங்களை பார்த்து நபி பேசுவாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் உண்மையாக பார்த்துட்டேன், உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நீங்க இப்ப உண்மையாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? என்ன அர்த்தம் அதுக்கு? பத்ரு போர்ல அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை கொடுப்பான்னு வாக்குறுதி கொடுத்தான், நாங்க உண்மையாக பார்த்துட்டோம், ஜெயிச்சிட்டோம், எங்களுக்கு பத்ருல வெற்றி கிடைச்சிருச்சு. இந்த குஃப்ரான கொள்கையில, ஷிர்கான கொள்கையில நீங்க இறந்தீங்கன்னா உங்களுக்கு கடுமையான வேதனை இருக்குன்னு வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்கானே. இப்ப இறந்து போயிட்டீங்க ஷிர்கான கொள்கையில, இப்ப உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நிறைவேறி இருக்கா? யார பார்த்து கேட்கிறாங்க? அந்த இறந்து போன பிணங்களை பார்த்து கேட்கிறாங்க. சஹாபாக்கள் பக்கத்துல இருந்தாங்கல்ல, அவங்க நபி கிட்ட பேசுவாங்க, நபியே இவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்களே, இவங்க எல்லாம் பிணங்கள் ஆயாச்சே, இப்ப நீங்க பேசுறது யாருக்காக பேசுறீங்க? இவங்க இறந்து போயிட்டாங்கல்ல, நீங்க பேசுறத கேட்கிற நிலைமையில அவங்க இல்ல. சஹாபாக்களுடைய கொஸ்டின் வேலிடா இருக்கா? இறந்து போயிட்டாங்க, நபி அவங்கள முன்னோக்கி பேசுறாங்க மட்டும் இல்ல, கேள்வியாக கேட்கிறாங்க, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை நீங்க சரியா பாக்குறீங்களா, நடந்துகிட்டு இருக்கான்னு கேட்கிறாங்க. இங்க நபி கேட்கிறது பிணங்கள் கிட்ட. சஹாபாக்கள், நபி ஏன் இப்படி கேட்கிறீங்க, இறந்து போயாச்சு, பிணங்கள் தானே இவங்க. அப்ப நபி சொல்லியிருப்பாங்க, வார்த்தைகளை கவனிக்கணும். அப்ப நபி சொல்லியிருப்பாங்க, இந்த நேரத்துல என்னுடைய வார்த்தைகளை இந்த இறந்து போனவங்க எந்த அளவுக்கு கவனமாக கேட்கிறாங்களோ அது போல நீங்க கூட கேட்க மாட்டீங்க. அதாவது சஹாபாக்களே, நீங்க என் வார்த்தைகளை கவனிக்கிறத விட அதிக கவனம் கொடுத்து இந்த இறந்து போன பிணங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நபி சொன்னாங்க அந்த பிணங்களை குறித்து. அந்த பிணங்கள் யாரு? முஷ்ரிக்குகளுடைய உடல்கள். ஹதீஸும் நமக்கு சஹியானது. பத்ரு போர்ல நடந்த விஷயம் தான் இது, ரொம்ப பிரபலமான சம்பவம் கூட. இதை வச்சு அந்த மக்கள் பேசுவாங்க, முஷ்ரிக்குகள் நபியுடைய வார்த்தைகளை கேட்கிறாங்க, முஷ்ரிக்குகள் கேட்கிறாங்க அப்படின்னா முஃமின்கள் கேட்க மாட்டாங்களா? சொல்றது புரியுதா? இந்த முஷ்ரிக்குகள் கேட்கிறாங்க அப்படின்னா இறந்து போன பிறகு முஃமின்கள் கேட்க மாட்டாங்களா? முஃமின்கள் கேட்கிறாங்க அப்படின்னா அவுலியாக்கள் கேட்க மாட்டாங்களா? அவுலியாக்கள் கேட்கிறாங்க அப்படின்னா சுஹதாக்கள் கேட்க மாட்டாங்களா? சுஹதாக்கள் கேட்பாங்க அப்படின்னா நபிமார்கள் கேட்க மாட்டாங்களா? நபிமார்கள் கேட்பாங்க அப்படின்னா நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி வைப்பாங்க. இந்த வார்த்தைகள் சொன்ன உடனே கூட இருக்கிறவங்க நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் சொல்லி அவங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க, சரியா புரிய வைக்கிறாங்க ஹஸ்ரத்னு சொல்லி. இதை புரிஞ்சிக்கணும். இது எங்க இருந்து கொண்டு போய் கம்பேர் பண்றாங்க, சுப்ஹானல்லாஹ். அதே போல இன்னொரு ஹதீஸை நான் புரிய வைக்க விரும்புவேன். நபி சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லு அலைஹி வஸல்லிமு, என் மீது நீங்க ஸலவாத் சொல்லுங்க, சலாம் ஏத்தி வைங்க. நம்ம தரூத் படிக்கிறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது ஓதுறோம்ல, அது அன் சலாம் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் சொல்றோம்ல. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த சலாம சொல்லுங்க, தரூத ஏத்தி வைங்க. நபி பிறகு சொன்னாங்க, ஃபஇன்ன ஸலாத்தக்கும் தபலுகுனி ஹைதுமா குன்தும், நீங்க எங்கிருந்து சொன்னாலும் சரி, நீங்க மதீனாக்கு வந்து என்னுடைய கபரை பார்த்து சொல்ல அவசியம் கிடையாது. மதீனாக்கு வந்தா நீங்க வாங்க அங்கேயும் சொல்லிட்டு போங்க. ஆனா நீங்க இதுக்காக வேண்டி இங்கதான் வரணும் அவசியம், நீங்க எங்கிருந்து சொன்னாலும் எனக்கு உங்களுடைய சலாம் எத்தி வைக்கப்படுது. நபி இப்ப உயிரோட இல்ல, இறந்துட்டாங்க. அப்ப நாம இங்க இருந்து சொல்ற சலாமும் சலவாத்தும் அங்கு அடக்கமாயிருக்கிற நபிக்கு கேக்குது அப்படின்னா இறந்து போனவங்க கேக்குறாங்க தானே. இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஹதீஸ் தான், அல்ஹம்துலில்லாஹ். இதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. நாம இந்த ஹதீஸ்கள் எல்லாம் ஏத்துக்காமலும் இல்ல, இதுக்கு வேறு அர்த்தங்கள் கொடுக்கிற மாதிரியும் இல்ல, இருக்கிறது அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இங்க என்ன நமக்கு அடுத்த கேள்வினா, இவ ஒட்டுமொத்த இறந்து போன எல்லா மக்களும் எல்லா நேரங்கள்லயும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா, இல்ல அதுக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்கான்னு கேட்டா அதுக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்கு, அதுக்குன்னு சில வரையறைகள் இருக்கு. எப்படி அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பான், இதே கான்செப்டை விவரிச்சு கொடுப்பான். இன் ததுஊஹும் லா யஸ்மஊ துஆஅக்கும், நீங்க அவங்களை அழைக்கும் பொழுது, யாரை பார்த்து? இந்த காஃபிர்கள், மக்கத்து முஷ்ரிக்குகள், அவங்க சிலைகளாக கற்பனை பண்ணி வச்சிருந்தாங்கல்ல,
சிலைகளாக வச்சு வணங்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சிலைகள் கிட்ட கேட்பாங்க காஃபிர்கள். அல்லாஹ் அவங்களுக்கு புரிய வைப்பான், இன்ததுஹும், நீங்க அந்த சிலைகளை கேட்கும் பொழுது, சிலைகளை அழைக்கும் பொழுது, லா யஸ்மஉ துஆஅக்கும், உங்களுடைய இந்த அழைப்பை கூட அந்த சிலைகள் கேட்காது. நீங்க சொல்ற வேண்டுகோள்களை கேட்கறதுலாம் அப்புறம், நீங்க தேவைகளை எண்ணி அழுவீங்க, கதறுவீங்க, மன்றாடுவீங்க, கூச்சு, இதெல்லாம் அப்புறம். இதெல்லாம் கேட்கறத விடுங்க, தூரமானது. நீங்க கூப்பிடுறீங்கல்ல சிலை, அந்த கூப்பிடுறத கூட சிலைகள் கேட்காது. சரி, இங்க ஏன் நமக்கு அல்லாஹ் சிலைகளை பத்தி சொல்றான்? மக்கத்து முஷ்ரிக்கீகள் சிலைகளை வணங்குனாங்க. அவங்க சிலைகளை ஏன் வணங்குனாங்க? வெறும் கல்ல நிக்க வச்சு சிலையா வணங்கல. ஒவ்வொரு சிலைக்கு பின்னாடியும் காரணம் வச்சிருப்பாங்க. குறைஷிகளுடைய பெரிய சிலையாக, மக்காவாசிகளுடைய பெரிய சிலையாக கருதப்படுறது லாத், மனாத், உஸ்ஸா போன்ற சிலைகள் எல்லாம், குபுல் போன்ற சிலைகள் எல்லாம். இந்த சிலைகளுக்கு பின்னாடி பெரிய காரணங்கள் இருக்கு. என்ன காரணங்கள் இருக்கு? அதுல ஏற்கனவே நல்லா வாழ்ந்த அடியார்கள் இறந்து போன பிறகு, ஏற்கனவே உலகத்துல நல்ல வாழ்ந்த அடியார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற அடியார்கள், நல்ல முத்தகியாக வாழ்ந்த அடியார்கள், அவங்க இந்த உலகத்தை விட்டு போன பிறகு அவங்களுடைய நினைவுக்காக அவங்கள போலவே சிலை நிப்பாட்டுவாங்க, அவங்கள போலவே சிலையை வடிவமைப்பாங்க. எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல நடந்துச்சுல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும், சூரா நூஹுடைய செகண்ட் ருக்குல ஆரம்ப வசனங்கள் அது அழகா சொல்லி கொடுப்பான். 5 நபர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்துல 5 நபர்கள் நல்லா வாழ்ந்து நல்லடியார்கள், அல்லாஹ் பெயரோட சொல்லுவான், வத்து, சுவா, யகூத், யஊக், நஸர், 5 பெயர்களோடு சொல்லுவான், நல்லா வாழ்ந்து நல்லடியார்கள். இவங்க இறந்துட்ட பிறகு இவங்களுடைய பெயரை கொண்டு ஷைத்தான் மக்களை வழி கெடுக்க ஆரம்பிச்சான். இவங்க வாழ்ந்தது அல்லாஹ்வுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனாங்க. அதுல எந்த ஒரு பிழையும் இல்லை. இவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இறந்துட்டாங்க. இறந்து போன இவங்களுடைய பெயர்களை யூஸ் பண்ணிக்கிட்டு ஷைத்தான் ஷிர்க் செய்ய ஆரம்பிச்சான், செய்ய வைக்க முயன்றான். இந்த 5 பேர் தான் பிற்காலத்துல 5 சிலைகளாக உருவானாங்க. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், உலகத்துல முதல் நடந்த ஷிர்க் இது. உலகத்துல முதல் நடந்த ஷிர்க்காக அல்லாஹ் நமக்கு இதை சொல்லி கொடுப்பான். இப்படி இறந்து போனவங்களை தான் பிற்காலத்துல சிலைகளாக மக்கள் வணங்கிட்டு இருந்தாங்க. அதே போலதான் இந்த மக்காவாசிகள் சிலைகளாக வணங்கிட்டு இருந்தாங்க கூட ஒரு காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் தான். அவங்க இறந்து போயிட்டாங்க. அல்லாஹ் இங்க சொன்னா, நீங்க என்னதான் கத்துனாலும் கத்துறதை விடுங்க, நீங்க கூப்பிடுறீங்க தெரியுமா, இங்க நீங்க கூப்பிடுறத கூட அந்த சிலைகள் கேட்காது. இறந்து போனவங்க நீங்க கூப்பிடுற இந்த வார்த்தைகளை கூட கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் அழகா சொல்லி புரிய வச்சான். இன்னும் இதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப தெளிவாக, இதுவரைக்கும் சொன்னது புரியலையா, இந்த ஒரு வசனம் இதை மட்டும் கொஞ்சம் நல்லபடியா உள்வாங்கினாலே டாபிக் கிளியர் ஆயிடும். அல்லாஹ் சொல்லி கொடுப்பான், ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பான், வமா யஸ்தவி அல் அஹ்யாஉ வல் அம்வாத், உயிருள்ளவர்களும் இறந்து போனவர்களும் சேம் கிடையாது. இப்ப நீங்க சொல்றீங்க உயிரோடு இருக்கிறவங்களும் சேம் தான், இறந்து போனவங்களும் சேம் தான். உயிரோடு இருக்கிறவங்க கிட்ட வந்து கேட்பேன், இறந்து போன இவங்க கிட்ட போய் நான் கேட்பேன். உயிரோடு இருக்கிற உங்களையும் கண்ணியமாக பார்ப்பேன், இறந்து போன இவங்களையும் நான் கண்ணியமாக பாக்குறன்ற பேர் ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீங்க சொல்லலாம் உயிரோடு இருக்கிறவங்களும் இறந்து போனவங்களும் சேம் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டா, உயிரோடு இருக்கிறவங்களும் இறந்து போனவங்களும் சேம் கிடையாது. நீங்க என்னதான் நீங்க இது கூச்சல் போட்டு கத்துனாலும் உயிருள்ளவர்களும் உயிரற்றவர்களும் சேம் தான். அவங்க எந்த ஒரு வித்தியாசம் உங்களுக்கு இல்ல. இவங்க வலிமார்களா இருக்கிறாங்க, இவங்களுக்கு தனி மவுத் எல்லாம் கிடையாது. இவங்க நபியா இருக்கிறாங்க, இவங்களுக்கு மவுத் இல்ல. இவங்க சஹாபாக்கள் மவுத் கிடையாது, இவங்க சுஹதாக்கள் மவுத். இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது உங்க வார்த்தைகள் 1000 சொல்லிக்கட்டும், உங்க அசத்துமார்கள் 1000 சொல்லிக்கட்டும். அல்லாஹ் சொல்லி இருக்கான், உயிர் உள்ளவர்களும் உயிர் அற்றவர்களும் சேம் கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. நீங்க என்னதான் சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன் மாட்டேன்? அல்லாஹ் கிளியரா சொல்லி முடிச்சுட்டான், உயிர் உள்ளவர்களும் உயிர் இல்லாதவர்களும் சரிசமம் கிடையாது. அல்லாஹ் பிறகு சொன்னா, இன்னல்லாஹ யுஸ்மிஉ மை யஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கேட்க செய்வான். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கேட்க செய்வான். அது பிறகு லாஸ்ட் அல்லாஹ் அழகா முடிப்பான், வமா அன்த பி முஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், நபியே நீங்களே நினைச்சா கூட கபர்ல இருக்கிறவங்களை கேட்க வைக்க முடியாது. அல்லாஹ் என்ன சொன்னா, நபியே நீங்களே நினைச்சா கூட கபர்ல இருக்கிறவங்களை, இறந்து போனவங்களை, ரூஹ பிரிந்தவர்களை கேட்க வைக்க முடியாது. இதே நபிதான் பத்ருடைய அந்த கலீபுல, அந்த பள்ளத்தாக்குல அந்த முஷ்ரிக்குடைய உடல்களுக்கு முன்னே பேசினாங்க. இதே நபி தானே பேசினாங்க. இந்த நபி தான் அங்க பேசினாங்க. அல்லாஹ் இங்க சொல், நபி அங்க பதில் கொடுத்தாங்க. நீங்க கவனிக்கிறத விட அதிக கவனங்கள் இந்த பிணங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கு நபி சொன்னாங்க.
இங்கே அல்லாஹ் சொல்ற நபியே, நீங்களே விரும்பினா கூட இறந்து போனவங்க கபர்ல இருக்கிறவங்களை கேட்க வைக்க முடியாது. சரி, அப்ப நபியுடைய வார்த்தைகள் எப்படி கேட்டாங்க? இப்ப நார்மல் அடக்கம் செய்யப்படுறவங்க நடந்து போற செப்பல் சவுண்ட் எப்படி கேட்கிறாங்க? இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ் சொன்னால இன்னல்லாஹ யுஸ்மிஉ மையஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ கேட்க செய்வான். ஆனா இதுவரைக்கும் இது சம்பந்தமாக வந்த எல்லா சம்பவங்களும் கபர்ல மக்கள் கேட்கிறாங்க, இந்த காலடி ஓசைகளை கேட்கிறாங்க. நபியுடைய இந்த வார்த்தைகளை கலீபு பதர்ல இருந்த முஷ்ரிக்கின்கள் கேட்டாங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா கேட்க வச்சா அவங்க கேட்டாங்க. கபர்ல அடக்கம் செய்யப்படுறவங்களுக்கு மேல் நடக்கிறவங்களுடைய காலடி ஓசைகள் அல்லாஹ் கேட்க வைப்பான், அவங்க கேட்பாங்க. இது புரிஞ்சுச்சா? நாம யாரும் எல்லாருக்கும் இறந்து போனவங்களுக்கு எல்லாம் கேட்க வைக்க முடியாது. எப்ப அல்லாஹ் நாடுறானோ, யாருக்கு நாடுறானோ, எந்த விஷயங்களை நாடுறானோ அதை தான் அல்லாஹ் தாலா கேட்க வைப்பான். சரி, இப்ப அந்த 3வது ஹதீஸ் பார்த்தோம்ல, நபி சொன்னாங்க, எங்க இருந்தாலும் நீங்க எனக்கு ஸலவாத் சொல்லுங்க, சலாம் ஏத்தி வைங்க, எனக்கு இந்த வார்த்தைகள் ஸலவாத் சலாம்கள் கேக்குது. இந்த ஹதீஸ நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். நபி என்ன சொன்னாங்க? நீங்க ஸலவாத் சொல்லுங்க, சலாம் ஏத்தி வைங்க, உங்களுடைய ஸலவாத்துகளும் சலாம்களும் தபலுகுனி, எனக்கு எட்டி வைக்கப்படுது, நானா காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்காக வேண்டிய வானவர்கள் நிர்ணயிச்சிருக்கான். எங்கெங்கெல்லாம் நபியின் மீது ஸலவாத்துகளும் சலாம் சொல்லப்படுதோ அந்த வானவர் நபியுடைய காதுல போய் சொல்லுவாங்க, நபிக்கு எத்தி வைப்பாங்க. அல்லாஹ்வுடைய அனுமதி. அல்லாஹ் சொன்னால இன்னல்லாஹ யுஸ்மிஉ மையஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அந்த விஷயத்தை எத்தி வைப்பான், கேட்க செய்வான். அல்லாஹ் நாடுவான், அந்த வானவர் நபிக்கு கேட்க வைப்பாங்க. எந்த விஷயங்களே? இந்த அடியான் உங்க மீது ஸலவாத்துகள் சலாம்கள் சொல்லி இருந்தாங்க. என்ன அர்த்தம் கிடையாது, இப்ப நபியை நினைச்சு நம்ம என்ன பேசினாலும் கேட்பாங்கன்னு கிடையாது. நபி எனக்கு குழந்தை வரம் இல்ல, நபி எனக்கு கஷ்டமா இருக்கு, இது இந்த இப்படி கத்துறது நபிக்கு இது போய் கேட்க, அது போய் சேராது. நபி சொன்னாங்க, நீ எங்க இருந்தாலும் ஸலவாத்த சொல்லுங்க, சலாம் எத்தி வைங்க, நீங்க எந்த உலகத்தின் மூலையில இருந்து சொன்னாலும் சரி, எனக்கு உங்க சலாம்கள் ஸலவாத்துகள் எத்தி வைக்கப்படும். அதற்காக வானவர்கள் இருக்கிறாங்க, அவங்க எனக்கு அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் சொல்லுவாங்க. ஆக இறந்து போன எல்லாரும் கேட்பாங்கன்னு கிடையாது, அண்ட் யாருமே கேட்க மாட்டாங்கன்னு கிடையாது. அல்லாஹ் இங்க சொல்லி இருக்கான், இந்த முதல்ல சொன்ன இந்த வசனங்கள் எல்லாம் உண்மையானது. அல்லாஹ் பிறகு குர்ஆன்ல இதை பத்தின விளக்கம் கொடுத்தான். இனி நீங்க என்னவே நினைச்சு கத்திக்கிட்டு இருந்தா கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் எதை நாடுவானோ, நபி சொன்னாங்கல்ல, நபி என்ன சொல்லல, அந்த கபர்ல அந்த கலீபுல இருந்த மக்களை பார்த்து நான் சொல்ற எல்லாமுமே கேட்பாங்கன்னு நபி சொல்லல. என்ன சொன்னாங்க? நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற வார்த்தைகள், எப்படி நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற வார்த்தைகள் இவங்க அதிக கவனம் கொடுத்து கேட்கிறாங்க. ஆக நபி சொன்ன வார்த்தைகள் நமக்கு அழகான சான்றா இருக்கு. நபி சொல்லி இருக்கலாமே, நான் பேசுறதெல்லாம் கேட்பாங்க, அப்படி சொல்லியிருந்தா நம்ம ஒத்துக்கலாம், அவங்க கேட்பாங்க போல. ஆனா அப்படி சொன்ன நபி சொல்லல. அப்படி நபி என்ன சொன்னாங்க? நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற வார்த்தைகளை உங்களை விட அதிக கவனம் கொடுத்து கேட்கிறாங்க. அந்த வார்த்தைகளை மட்டும்தான். அதற்கு பிறகு நபி அவங்க கிட்ட பேசுற நமக்கு ஆதாரங்கள் கிடையாது. அதற்கு பிறகு நபியுடைய மரணத்துக்கு பிறகு நபியுடைய கபராண்ட போய் மக்கள் கேட்கிறாங்கன்ற விஷயமும் இங்க பார்த்தது கிடையாது. அதுவும் நடந்தது கிடையாது. உமருடைய காலகட்டத்துல ஒரு பொய்யான சம்பவத்தை மக்கள் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. பஞ்சமான காலமா இருந்துச்சு, மழையே இல்லாம இருந்துச்சு, நாங்க நபியுடைய கபர்ல போய் இதெல்லாம் பண்ணோம், நபியுடைய கபர்ல போய் கேட்டோம், உடனே மழை வந்துருச்சு, கணவர் வந்தாங்க, இப்ப எல்லாம் ஒரு பொய்யான சம்பவம் இருக்கு. அந்த சம்பவத்தினுடைய உண்மை நிலையே வேற மாதிரி. நேரம் கிடைச்சதை பத்தி இன்ஷா அல்லாஹ் வேற நாள்ல பேசுவோம். இங்க புரிஞ்சுக்கணும், இறந்து போனவங்க கபர்ல அடக்கம் செய்யப்பட்டவங்க கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு கேட்க வைக்க நாடுகிறானோ அவங்க மட்டும்தான் கேட்பாங்க. அந்த வார்த்தைகளை மட்டும்தான் கேட்பாங்க. எல்லாரும் கேட்க மாட்டாங்க, எல்லா வார்த்தைகளும் கேட்க மாட்டாங்க. நாம எந்த கபர்ல போய் நின்று அவங்க அழைச்சாலும் அல்லாஹ் தாலா இவங்களுக்கு கேட்க வைக்கிறானா இல்லையா நமக்கு தெரியாது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கிட்ட போய் நம்ம கேட்கிற விஷயங்கள் இருக்குல்ல, ரெண்டு விஷயம் பார்த்தாச்சு. ஒண்ணு உயிரோடு இருக்கணும், இன்னொன்னு நம்ம வார்த்தைகளை கேட்கிற மக்களா இருக்கணும். ரெண்டுமே இங்க தெரிஞ்சு போச்சு. இது இந்த விஷயங்களுக்கு உட்பட்டு இருக்குது. இப்ப 3வதா இருக்கிறது அவங்களுடைய ஆற்றலுக்குள்ள இருக்கணும். இப்ப முதல்ல இருக்கு ரெண்டுமே இங்க நடக்காது. சரி, அது ரெண்டுமே இருக்குன்னு வச்சுப்போம் பேச்சுக்கு, ரெண்டுமே கிடையாது. உயிரோடையும் இல்ல, நம்ம சொல்ற வார்த்தைகளை கேட்கவும் மாட்டாங்க, ரெண்டுமே இல்ல. சரி, எதுக்கோ ஒண்ணு வச்சுக்கலாமே. அடுத்து இருக்கிறது 3வது, அவங்க ஆற்றலுக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு மனிதர்கள் போய் கேட்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்களுடைய ஆற்றலுக்குள்ள விஷயம் இருக்கிற விஷயமா? போய் கேட்கறாங்க, வீட்டுல இந்த பிள்ளைக்கு கேன்சர் வந்துருச்சு, வீட்டுல இந்த பிள்ளைக்கு இந்த நோய் இருக்கு, நீங்க சரி பண்ணி கொடுத்துருங்க ஹஸ்ரத்.
நீங்க போய் சரி பண்ற மாதிரி அங்க இருக்கிற ஒரு அஜ்மகள் இருப்பாங்கல்ல, தர்கால சுத்திக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க, நீங்க இவங்களுக்காக ஒரு போர்வையை போத்திருங்க. எப்படி? அந்த கபர்ல ஒரு போர்வையை போத்திருங்க, இதை போத்திட்டு என்னுடைய இந்த விஷயங்களை சரி பண்ணி கொடுங்க. என்ன விஷயங்கள்? வீட்டுல உடல்நிலை முடியாம பிள்ளைங்க இருக்கு, பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய உடல்நிலையை சரி பண்ணி கொடுங்க. வீட்டுல பிள்ளைங்க பெரிய எக்ஸாம் எழுதுறாங்க, அந்த எக்ஸாம் நல்ல மார்க் எடுக்கணும், இதுக்காக அவங்களுடைய உதவிகள் பண்ணி விடுங்க. வீட்டுல குழந்தையுடைய பாக்கியம் இல்லாம இருக்கு, அந்த குழந்தை பாக்கியத்துக்காக ஏதாச்சும் பண்ணி விடுங்க. வீட்டுல கடன் தொல்லைகள் அதிகமா இருக்கு, கடன் தொல்லைகள் போக ஏதாச்சும் பண்ணி விடுங்க. இப்படி இந்தந்த வார்த்தைகள் செய்யறதுக்கான ஆற்றல் அவங்களுக்கு இருக்குதா? இறந்து போனவங்களுக்கு இருக்குதா? இல்ல. உயிரோடு இருந்தாலே அவங்களுக்கு கிடையாது தானே. புரியுதா? உயிரோடு இருந்தாலே இந்த விஷயங்கள் அவங்களுக்கு கிடையாது. ஆக கைருல்லாஹ் அழைக்கணும்னா அவங்களுடைய ஆற்றலுக்குள்ள இருக்கணும். நான் புரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்கள் நம்முடைய இஸ்லாத்துக்கு நேர் எதிரானது, இஸ்லாத்துக்கு நேர் முரணானது. இந்த விஷயம் அதிகமா புரிஞ்சுக்கணும். இந்த 3 விஷயங்களுமே ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். இந்த 3 விஷயங்களும் அப்படியே இருந்தா கைருல்லாஹ் அழைக்கலாம். உயிரோடு இருக்கணும், நம்ம சொல்ற வார்த்தைகளை கேட்கணும், அவங்களுடைய ஆட்சிகளுக்குள்ள இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் இருந்துச்சுன்னா, 3மே இருந்தா அந்த கைருல்லாஹவை கேட்கலாம். அல்லாஹ் அல்லாத கைருல்லாஹ்னு யாரு? இறந்து கடந்த மட்டும் இல்ல, அல்லாஹ் அல்லாதவர்களை சொல்லுவாங்க கைருல்லா. நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், அல்லாஹ் நம்ம யாரும் கிடையாது, நவுதுபில்லா. அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கணும், மனிதர்களை அழைக்கணும் அப்படின்னா இந்த 3 விஷயங்கள் இருக்கணும். நம்பிக்கை என்னவா இருக்கணும்? இவங்களே எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு கிடையாது, இவங்களுமே நமக்கான ஒரு காரண காரியமாகத்தான் இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இவங்களே கொடுத்து டாக்டர் கிட்ட போறோம், இவங்களே ஷிஃபா கொடுப்பாங்கன்னு கிடையாது. இவங்க பிரெஸ்கிரைப் பண்றாங்க மாத்திரைய, அந்த மாத்திரை நமக்கு ஷிஃபா கொடுக்குதுன்னு கிடையாது. இது எல்லாம் நமக்கு அல்லாஹ் கொடுத்த காரண காரியங்களா இருக்குது. இந்த காரணங்களை மேற்கொள்ளும் பொழுது அல்லாஹ் மீது நம்பிக்கையோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு இன்ஷா அல்லாஹ் இதுல பிழை இல்லை. எங்க நம்பிக்கை டாக்டர் மேலேயோ அவர் கொடுக்கிற மாத்திரை மேலேயோ அந்த கைருல்லாஹ் மேலேயோ மாறிடுதோ நமக்கு அதுதான் ஷிர்க்குன்னு சொல்லி கொடுக்கப்படுது. புரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்கள் நமக்கு ஆகுமாக்கப்பட்டது கிடையாது கைருல்லாஹ் அழைப்பது. புரிஞ்சுச்சா? இதுல நம்ம சொல்றவங்க அழைக்கிறவங்க நம்ம முன்ன இருக்கணும், சொல்ற வார்த்தைகளை கேட்கிறோம் நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு எதிர் மக்கள் நமக்கு வாதமா எடுத்து வைப்பாங்க. எங்கேயாவது போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்க காட்டுல, உங்களுக்கு முன்ன காட்டு விலங்கு வந்துருச்சு, இல்ல எங்கேயாச்சும் நீங்க கடல்ல நதியில முழுகிட்டு இருக்கீங்க, அப்ப என்ன பக்கத்துல பாத்துட்டா கத்துவீங்க? அப்ப என்ன பக்கத்துல பாத்துட்டா நீங்க கத்துவீங்க? அந்த இடத்துல கத்துவீங்க தானே. அப்ப யாரு உங்க பக்கத்துல இருக்கிறாங்க? அப்ப நீங்க கத்துறதெல்லாம் சரியாயிருமா? அப்ப அதெல்லாம் சரிக்காகாதா? சொல்றது புரியுதா? இப்ப டக்குன்னு தண்ணியில முழுகிட்டு இருக்கோம், அந்த உயிர் போக அந்த பயத்துல காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துவோம். எதுக்காக கத்துறீங்க? பக்கத்துல யாரும் கிடையாது, அந்த நேரத்துல பக்கத்துல இருக்காங்களா பார்த்துட்டு, உயிரோடு இருக்காங்களா பார்த்துட்டு கத்துவீங்களா, கூப்பிடுவீங்களா? அப்படிலாம் இல்ல. அப்ப அது சிரிக்கலாம், இது மட்டும் சிரிக்காயிடும். புரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்கள்ல கூட நம்ம நியத்து தான் இங்க ரோல் பிளே பண்ணுது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நான் கத்துறது எங்கேயாவது பக்கத்து உயிரோடு இருக்கிற மனிதர்கள் காதுல போய் பட்டுடாதா, அவங்க காப்பாற்ற வர மாட்டாங்களான்ற அடிப்படையில கத்துவோமே தவிர, இந்த கத்துறது மூலமாக எங்கேயும் இறந்து கிடக்கிற அந்த வள்ளிமார்கள் கேட்டுப்பாங்க, அவங்க தன்னுடைய உதவியாளர்கள் அனுப்பி காப்பாத்தாங்கன்னு கிடையாது. அப்படி நினைச்சு கத்துனா அதுவும் ஷிர்க்குதான். இப்ப நான் கத்துற இந்த கூச்சல், இன்னைக்கு நான் விரும்புற இந்த தர்கால இருக்கிற இந்த வலி அவங்களுடைய காதுல கேட்டு என்ன காப்பாத்த அவங்க தன்னுடைய உதவியாளர்கள் ஒருத்தர் அனுப்புவாங்க நம்பினா அதுவும் ஷிர்க்குதான். நம்ம நியத்து நார்மலா என்னுடைய பக்கத்துல யாரு இருக்காங்கன்னு தெரியல, பக்கத்துல யார் இருந்தாலும் சரி என் வார்த்தைகளை கேட்டு வர மாட்டாங்களா? இப்ப என் டக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு, மர்க்கஸ்ல யாரும் இல்ல, ரோட்ல ஏதாச்சும் போவாங்கல்ல, எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுப்பா, கத்துற ஏன் கத்துற, யாரும் பக்கத்துல ஏன் கத்துறீங்க, சிறுக்காயிருமே. அந்த நியத்துல இல்ல, நான் கத்துற வார்த்தைகள் ரோட்ல போற யாருக்காச்சும் கேச்சு அவங்க வந்து பார்க்க மாட்டாங்களா? அல்லாஹ் தான் நமக்கு சொல்லி கொடுத்த நம்பிக்கை இவங்க மேல கிடையாது, அல்லாஹ் மேலதான். அந்த அல்லாஹ் யாராச்சும் அனுப்ப மாட்டானா ஒருத்தன் ரோட்ல ரோடு பக்கமா? நமக்கு இந்த நீயத்துல இங்கேயுமே கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டு அங்கேயும் சிறுக்காயிரும். புரிஞ்சுக்கணும், இப்படி எப்படியோ நம்மள வழி கெடுக்க முயற்சி பண்ணுவாங்க, நாம அதுக்கெல்லாம் பார்த்து அவங்களுடைய வலைகள்ல மாட்டிக்க கூடாது. அல்லாஹ் நமக்கு சுத்தமான மார்க்கத்தை கொடுத்திருக்கான். ரொம்ப சுத்தமான மார்க்கமானது இஸ்லாம் மட்டும்தான், அதுலயும் இந்த தௌஹீதிய கொள்கை மட்டும்தான். புரிஞ்சுக்கணும், எந்தெந்த இடங்கள்ல வாழ்க்கையில ஷிர்க் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதோ அந்த இடங்களை விட்டு அதிகமாக தள்ளி வந்துடணும். ரொம்ப கவனமாக ஷிர்க பத்தி பேசக்கூடிய மக்கள் ஆதாரங்கள் எடுத்து முன் வைக்கிறாங்க, ஆனா அப்பயும் சரி ஷிர்க்குகளுக்கு ஆதாரங்கள் கிடையாதுதான், இப்பவும் சரி ஷிர்க்குகளுக்கு ஆதாரங்கள் கிடையாதுதான், எப்பவும் சரி ஷிர்க்குகளுக்கு ஆதாரங்கள் கிடையாதுதான்.
மக்கள் என்னதான் எடுத்து முன் வச்சாலும் அதை நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இது உண்மையிலேயே ஆதாரபூர்வமான செய்தியா? ஆதாரபூர்வமா இருந்தா சஹீஹான செய்திகளா? சஹீஹானதாகவும் இருந்தா சஹாபாக்களுடைய மன்ஹஜ்ல புரியப்படுதா? சஹாபாக்களுடைய மன்ஹஜ்ல புரியப்படல அப்படின்னா எவ்வளவு பெரிய ஹஸ்ரத்தா வேணா இருக்கட்டும், எனக்கு நீ சொல்ற குப்பை வேணாம். புரியுதா? சஹாபாக்களுடைய மன்ஹஜ்ல இல்லாம எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா வாய்ஸ உயர்த்தி உயர்த்தி கத்தி கத்தி மூச்சு பிடிச்சு வேத்து விட விட பேசினாலும் அவங்க பேச்சு எனக்கு எடுத்துக்கூடிய பேச்சு கிடையாது. ஏன் கிடையாது? மன்ஹஜ் ஸலஃப் கிடையாது. நம்ம மன்ஹஜ் என்ன? மன்ஹஜுனா அல் குர்ஆன் வ சுன்னா அலா ஃபஹ்மி ஸலஃபி ஸாலிஹ். என்னுடைய மன்ஹஜ் என்னவா இருக்கணும்? குர்ஆன் சுன்னாதான். குர்ஆன் சுன்னா எப்படி புரிஞ்சுக்கிறேன்? அலா ஃபஹ்மி ஸலஃபி ஸாலிஹ். அந்த சலஃபு சாலிஹிகள் சொல்றோம்ல, நாம சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், அவங்களுடைய வழியில புரிஞ்சுக்கிறது தான் நம்முடைய மன்ஹஜ். அதுதான் ஃபிர்கத்துன் நாஜியா, வெற்றி பெறக்கூடிய ஒரே ஒரு கூட்டமாக இருக்கு. புரிஞ்சுக்கணும். இந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கான், ரொம்ப தூய்மையான மார்க்கம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த மார்க்கத்துல அல்லாஹ் நமக்கு கொடுத்த எல்லாத்தையும் முழுமையாக அனுபவிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். தௌஹீத அழகான முறையில ஆழமான முறையில உள்வாங்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த தௌஹீத மக்களுக்கு அதிகமா எடுத்து வச்சு பேசணும். நம்ம பேசக்கூடிய மக்கள் 100 பேரா இருக்கலாம், அதுல ஒருத்தர் நல்ல வழிக்கு வந்துட்டாலும் நம்முடைய சொர்க்கத்துக்கு அதே போதுமானது. நமக்கு எந்த ஒருத்தர்னு தெரியாது. அதனாலயே பார்க்க எல்லார்கிட்டையும் தௌஹீத் எடுத்து பேசுறோம் இன்ஷா அல்லாஹ். ஷிர்க பத்தியும் பேசணும். இந்த ஷிர்க பத்தி ஏன் பேசணும்? இந்த மக்கள் அவங்க செய்யற தவறுகளை உணரணும். ஷிர்க பத்தி பேசும் பொழுது சொல்லப்பட்ட ஆதாரங்களுடைய விளக்கங்களோடு பேசணும். அப்ப அவங்களுக்கும் புரிய வரும். இதே விஷயங்கள் தான் நம்ம யாருக்கு சொல்றோமோ 100 பேர் கூட இருக்கலாம், ஒருத்தர் திருந்தினாலும் நமக்கு அதுவே சொர்க்கம் போறதுக்கு மிகப்பெரிய சான்றா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். தௌஹீத் அதிகமாக பேசுவோம், ஷிர்க் அதிகமாக பேசுவோம். தௌஹீத பேசுவோம் மக்கள் ஏத்துக்கொண்டதுக்காக, ஷிர்க பேசுவோம் மக்கள் அதை விட்டு தள்ளி கொண்டதுக்காக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட விஷயங்களை முழுமையாக உள்வாங்கி வெளி மக்களுக்கு, உலக மக்களுக்கு, குடும்பத்தினருக்கு அதிகமாக இந்த விஷயங்களை எடுத்துரைக்கும் மிகப்பெரிய வாக்கியத்தினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிருள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன்.